வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பற்றி தான் வந்து இந்த கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வீரமாமுனிவர் அவரோட தமிழ் தொண்டுகள்லாம் வந்து என்னென்ன செஞ்சுருக்காரு அப்படின்றத பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீரமாமுனிவர் பற்றி ஃபுல்லாக முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம இந்த கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸை மட்டும் வந்து படித்தா வந்து போதும். ஸோ இதுலேருந்து தான் வந்து ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வந்து கேட்டே வந்திருப்பாங்க. ஸோ வீரமாமுனிவர் வந்து நிறையா பாடல்கள் வந்து எழுதியிருந்தாலும், ஸோ வந்து தேம்பாவணி இந்த மாதிரி வந்து நிறையா எழுதியிருந்தாலும் இந்த பாடல்கள்லேருந்தும் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நம்மளுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து அந்தளவுக்கு அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து தேவையில்லை. ஏன்னா வந்து தமிழ் தனியாக ஸோ குரூப் 2 குரூப் 4 படிக்கிறவங்க அவங்களுக்கு தான் வந்து முக்கியமாக ஒவ்வொரு பாடல்கள் அதோட பொருள் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு வந்து அதுலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாலும் 1-2 கொஷின்ஸ் தான் வந்து கேட்குறாங்க. வீரமாமுனிவரில் வந்து இந்த பாடல்கள் கொடுத்து இது யார் எழுதுனாங்க, இதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பாடல்களில் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதை தாண்டி நம்ம வந்து இந்த வீரமாமுனிவர்னால் வந்து என்ன, அவர் என்ன வந்து பண்ணியிருக்காரு, தமிழ் தொண்டுகள்லாம் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்றத ஃபுல்லாக அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து படிச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து 100 மார்க் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து நம்மளுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து கிடையாதுன்றனால நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து ஹைலைட் பண்ணி படித்தா வந்து போதும். ஸோ அதுக்குரிய பாயிண்ட்ஸ் தான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ்க்கு வந்து போகலாம். வீரமாமுனிவர் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து வெளிநாட்டை சேர்ந்த ஒருத்தர். ஸோ அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நிறையா தமிழில் வந்து தொண்டுகள் வந்து பல வந்து செஞ்சுருக்காரு. தமிழ் முன்னேற்றத்துக்கு நிறையா வழிவகுத்திருக்காரு. ஸோ அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ வீரமாமுனிவர் அவரோட இயற்பெயர் வந்து என்னென்னு வந்து பார்த்தோன்னா கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி, இல்லைனா வந்து கான்ஸ்டான்சு ஜோசப் பெசுக்கி, இல்லைனா வேறு எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா கான்ஸ்டைன்டின் ஜோசப் பெஸ்கி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 3 விதமாக இவரோட நேம் வந்து சொல்கிறாங்க. ஸோ பட் ஆனால் 3மே வந்து சிமிலராக தான் வந்திருக்கும், கொஞ்சம் வேரியாக வந்து ஆகும். ஸோ இதுதான் வந்து இவரோட இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. ஸோ இவர் எந்த இடத்துல வந்து பிறகுறான்னு பார்த்தோன்னா காஸ்திக்லியோன் அப்படின்ற இத்தாலியில் ஒரு பிளேஸில் தான் வந்து வீரமாமுனிவர் வந்து பிறக்கிறாரு. ஸோ இவர் பிறந்த ஆண்டு வந்து என்னன்னு பார்த்தோன்னா 8/11/1680 வந்து பிறந்திருக்காரு. அதே மாதிரி வந்து எந்த வருஷத்தில் இறந்துருக்காருன்னு பார்த்தோன்னா 4/2/1747 வந்து இறந்துருக்கிறாரு. ஸோ இவரோட பிறந்த காலம் வந்து என்னென்னு வந்து பார்த்தோன்னா எந்த டியூரேஷனுக்குள்ளே வந்து பிறந்திருக்காருன்னா 1680 1747 வரைக்கும் வந்து அவர் அந்த டியூரேஷனில் வாழ்ந்துருக்கிறாரு. ஸோ இவரோட பெற்றோர் பேர் வந்து என்னென்னு பார்த்தோன்னா கொண்டல் போபெஸ்கி எலிசபெத். ஸோ இவங்க தான் வந்து இவரோட பெற்றோர்கள். ஸோ இப்போ இவரோட வாழ்க்கை இவரோட இயற்பெயர் என்ன, எங்கே பிறந்தார், அவரோட பெற்றோர்லாம் வந்து யார் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இவரை பற்றின முக்கிய தகவல்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா அவரோட 30 வயசில் வந்து 1710 வந்து பார்த்தோன்னா இந்தியாவுக்கு வராரு. அது எங்கே வராருன்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டுக்கு வந்தார். அதுவும் தமிழ்நாட்டில் வந்து இறங்கிய இடம் எதுன்னு பார்த்தோன்னா மதுரைக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து வராரு. அப்போ 30 வயசில் 1710 வந்து பார்த்தோன்னா இந்தியாவுக்கு வர்றாரு. இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட்டு எங்கே இறங்குறாருன்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில், அதுவும் மதுரையில் தான் வந்து இறங்குறாரு கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அவர் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம், மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் திருச்சியை வந்து ஆட்சி புரிஞ்ச சந்தா சாஹிப் கிட்ட வந்து பார்த்தோன்னா அவர் வந்து திவானாக வேலை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஸோ வீரமாமுனிவர் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவருக்கு வீரமாமுனிவர் பேர் வந்து கிடையாது. முதல்ல வந்து அவரோட பர்த் நேம் தான் வந்து வச்சுருந்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் வீரமாமுனிவர் அப்படின்ற இந்த ஸ்பெஷல் நேம் வந்து அவருக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்ப்போம். அப்போ வீரமாமுனிவர் வந்து பார்த்தோன்னா தன் திருச்சியை ஆட்சி புரிஞ்ச சந்தா சாஹிப் வந்து மன்னராக வந்து திருச்சியை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ அப்போ அவர் கூட உரையாடுறதுக்காகவே, ஸோ சந்தா சாஹிப் கிட்ட வீரமாமுனிவர் வந்து உரையாடுவதற்காகவே வந்து என்னென்னா 2 மாதத்தில் வந்து உருது அப்படின்ற இந்த மொழியை வந்து கற்றுக்கிட்டாரு வீரமாமுனிவர். அதுக்கப்புறம் ஸோ இவருக்கு வந்து தமிழ் வந்து எந்த ஆசிரியர் வந்து கற்றுத்தராங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஸோ இவருக்கு தமிழ் வந்து கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பேர் வந்து என்னென்னு பார்த்தோன்னா மதுரையை சேர்ந்த சுப்ரதீபக் கவிராயர் அப்படின்றவர் தான் வந்து வீரமாமுனிவருக்கு தமிழ் வந்து கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ அப்போ கான்ஸ்டன்டைன் அவரோட பேரான கான்ஸ்டன்டைன் அப்படின்ற அந்த பேருக்கு என்ன இத்தாலி மொழியில் என்ன பொருள்னு பார்த்தோன்னா அஞ்சாமை அப்படின்றது வந்து பொருள். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த கான்ஸ்டன்டைன் அப்படின்ற இந்த பேர் வந்து எந்த மொழியிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. அதே மாதிரி இந்த கான்ஸ்டன்டைன் அப்படின்ற இந்த பேருக்கு என்ன தமிழ் அர்த்தம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ அதுக்கு அஞ்சாமை அப்படின்றது வந்து பொருள். அதுக்கப்புறம் இவருக்கு வந்து பார்த்தோன்னா தைரியநாதர் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் நேமும் வந்து இருக்குது. ஸோ அந்த நேமை தான் வந்து அவர் எப்படி மாற்றிக்கிறாருன்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த தைரியநாதர் அப்படின்ற இந்த பேரை வந்து யார் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தோன்னா மதுரை தமிழ் சங்கத்தை சேர்ந்தவங்க தான் வந்து இவருக்கு சிறப்பாக வந்து இந்த தைரியநாதர் அப்படின்ற இந்த ஸ்பெஷல் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த நேமை தான் அவர் எப்படி மாற்றிக்கிறாருன்னு பார்த்தோன்னா வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மாற்றிக்கிறார். கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி வந்து தைரியநாதர் அப்படின்ற அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்பெஷல் நேமை
கொஞ்ச நாள் கழித்து வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லி வந்து மாற்றிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஃபுல்லாக வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் வந்து அழைக்கப்படுறாரு. ஸோ வீரமாமுனிவர் தான் வந்து பார்த்தோன்னா தமிழ் எழுத்து வரி வடிவத்தை வந்து திருத்தி எழுத்து சீர்திருத்தம் வந்து கொண்டு வராரு. ஸோ எழுத்தில் வந்து சீர்திருத்தம் வந்து கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தோன்னா வீரமாமுனிவர் தான். ஸோ தமிழ் எழுத்துக்களில் வந்து அதோட ஷேப்பு பொசிஷன்லாம் வந்து மாற்றி அதுக்கு வந்து புதுசாக ஒரு சீர்திருத்தத்தை வந்து தமிழ் எழுத்துக்களில் அதுவும் வரி வடிவத்தில் வந்து கொண்டு வராரு. ஸோ அது எப்படி கொண்டு வராரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, குறில், அதாவது முன்னாடி காலத்தில் வந்து தமிழ் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா குறில் எழுத்துக்களில் வந்து புள்ளி வந்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ அப்படின்றது புள்ளி வைப்பாங்க, ஓ அப்படின்றது புள்ளி. ஸோ இந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அது வந்து குறில் எழுத்து அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். ஆனால் அந்த பழைய எழுத்தை வந்து மாற்றி அதே மாதிரி நெடில் எழுத்துக்கள் வந்து எதுன்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ ஓ இதுதான் வந்து நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி வந்து முன்னாடி இருந்திருக்கு. ஸோ அப்போ குறில் எழுத்து அப்படின்றது அந்த எழுத்துக்கு மேலே புள்ளி வச்சுருந்தா அது குறில் எழுத்து. அதே மாதிரி நெடில் எழுத்து அப்படின்றது இந்த ஏ ஓ அப்படின்றது நெடில் எழுத்தாக வந்து வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், இந்த ஏ ஓ வந்து குறில் எழுத்தாக வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த காலத்தில் இதை தான் வந்து நெடில் எழுத்தாக வந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ இதை தான் வந்து எப்படி மாற்றுறாருன்னு பார்த்தோன்னா ஏ ஓ அதை புள்ளியெல்லாம் எடுத்துகிட்டு இதை வந்து குறிலாக மாற்றுறாரு. அதுக்கப்புறம் இந்த நெடில்னு சொல்லி யூஸ் பண்ண இந்த ஏ ஓவை எப்படி மாற்றுறாருன்னா ஏ ஓ அப்படின்னு சொல்லி அதுக்கு கீழே வந்து சிறு கோடும் சுழியும் கொடுத்து அதை வந்து எப்படி மாற்றுறாருன்னா நெடில் எழுத்தாக வந்து மாற்றுறாரு. ஸோ இந்த ஏ ஓ அப்படின்ற இந்த குறில் எழுத்து நெடில் எழுத்து இந்த மாதிரி தான் வந்து அவர் சேஞ்ச் பண்ணி அந்த எழுத்து சீர்திருத்தத்தை வந்து தமிழ் எழுத்துக்களில் வந்து கொண்டு வர்றாரு. அடுத்து இவர் வந்து பார்த்தோன்னா வீரமாமுனிவர் வந்து 37 வருஷம் வந்து தமிழுக்காக தொண்டு வந்து ஆற்றிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் 1747 அம்பலக்காடு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா அந்த இடம் எங்கே இருக்குன்னா கேரளாலையும் பாலக்காடு பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா அம்பலக்காடு அப்படின்ற ஒரு இடம் வந்து இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து இறந்துடுறாரு, இயற்கையை வந்து எழுதிடுறாரு. அதுக்கப்புறம் வீரமாமுனிவர் வந்து தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் அப்படின்னு சொல்லி யார் வந்து சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா சொல்லின் செல்வரான இரா பி சேதுப்பிள்ளை வந்து சொல்கிறார். அப்போ இந்த இது கேட்பாங்க, வீரமாமுனிவர் வந்து தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் அப்படின்னு சொல்லி யார் சொன்னது அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. ஸோ அப்படி யார் சொல்லுதுன்னு பார்த்தோன்னா சொல்லின் செல்வர் இரா பி சேதுப்பிள்ளை அப்படின்றவர் வந்து சொல்கிறாரு. வீரமாமுனிவருக்கு வந்து புகழாரம் வந்து சுற்றுறாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த சேதுப்பிள்ளை வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா இந்த வீரமாமுனிவர் வந்து எழுதின இந்த நூல்கள் எல்லாத்துக்குமே வந்து புகழாரம் வந்து கொடுக்குறாரு. அது எப்படி கொடுக்குறாருன்னு பார்த்தோன்னா தேம்பாவணி காவலூர் கலம்பகம் இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாருன்னா கதம்ப மாலையாக காட்சியளிக்கின்றது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தொன்னூல் விளக்கம் அப்படின்ற இந்த நூல் வந்து பொன்னூலாக இலங்குகின்றது அப்படின்னு வந்து நோட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு சதுரகராதி அப்படின்னு சொல்லி எழுதின இவருடைய நூல் வந்து முத்தாரமாக மிளிர்கின்றது அப்படின்னு சொல்லி இந்த ஒவ்வொரு நூல்களையும் வீரமாமுனிவர் எழுதின ஒவ்வொரு நூல்களையும் இந்த மாதிரி வந்து டினோட் பண்ணுறாரு. ஸோ வந்து ஸ்பெஷல் நேம் கொடுத்து அதை வந்து ஹைலைட் பண்ணி சொல்கிறாரு. இதெல்லாம் சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா சொல்லின் செல்வரான இரா பி சேதுப்பிள்ளை வந்து இதெல்லாம் வந்து சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ், நம்ம வீரமாமுனிவருக்கு ரிலேட்டடான முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ அப்போ அவர் ரிலேட்டடான முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து அவருக்கு தெரிஞ்ச மொழியெல்லாம் வந்து என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வீரமாமுனிவருக்கு தெரிஞ்ச மொழிகள்லாம் என்னென்னு பார்த்தோன்னா இத்தாலி வந்து தெரியும், லாட்டின் லாங்குவேஜ், கிரீக் லாங்குவேஜ், எம்பிரேயம் தமிழ் தெரியும், தெலுங்கு, சமஸ்கிருதம், இங்கிலீஷ், ஆங்கிலம் தெரியும், வடமொழி, இதெல்லாம் வந்து இத்தனை மொழிகளை வந்து தெரிஞ்சு வச்சுருந்துருக்கிறாரு வீரமாமுனிவர். ஸோ இதெல்லாம் வந்து அவர் அறிஞ்ச மொழிகள். அதுக்கப்புறம் இவர் இயற்றிய நூல்கள்லாம் வந்து என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ வீரமாமுனிவர் எழுதிய நூல்கள்லாம் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. கம்பேர் பண்ணி பேரா வந்து கேட்பாங்க, இதில் எது அவர் ஏற்றினார் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து இது எந்த நூல் வந்து வீரமாமுனிவர் வந்து எழுதலை அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா கொஷின்ஸ் வந்து இந்த டாப்பிக்லேருந்து கேட்பாங்க. ஸோ அப்போ இவர் எழுதின நூல்கள்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு முக்கியமான நூல் வந்து தேம்பாவணி. ஸோ தேம்பாவணின்றது என்னென்னா ஒரு காப்பியம். அது வந்து இந்த கிறிஸ்துவ சமயத்தவரோட கலைக்களஞ்சியமாக விளங்குகிற நூல் வந்து எதுன்னு பார்த்தோன்னா இந்த தேம்பாவணி தான். ஸோ இதில் வந்து 3 காண்டம் வந்து இருக்குது, 36 படலம் இருக்குது, 3615 பாடல்கள் வந்து இந்த தேம்பாவணியில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த தேம்பாவணியை வந்து எங்கே அரங்கேற்றம் செய்கிறாருன்னு பார்த்தோன்னா மதுரையில் தான் வந்து அரங்கேற்றம் வந்து செய்கிறாரு. அப்போ தேம்பா ப்ளஸ் அணி அப்படின்றது அந்த தேம்பாவணியை எப்படி பிரிக்கிறாருன்னா 2 விதமாக வந்து பிரிக்கிறாரு. ஒன்று வந்து தேம்பா ப்ளஸ் அணி அப்படின்னு சொல்லி பிரித்து அதை வந்து வாடாத மாலை அப்படின்னு வந்து சொல்லி அதுக்கு ஒரு
பொருள் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி தேன் ப்ளஸ் பா ப்ளஸ் அணி அப்படின்னு சொல்லி பிரித்து தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என்று இந்நூலுக்கு பொருள் கொள்ளப்படுகின்றது. ஸோ அப்போ இந்த தேம்பாவணி அப்படின்ற நூலை 2 விதமாக வந்து பிரிக்கிறாங்க. தேம்பா ப்ளஸ் அணின்னு சொல்லி பிரித்து வாடாத மாலை அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பொருள் வந்துருக்கு. அதே மாதிரி தேன் ப்ளஸ் பா ப்ளஸ் அணி அப்படின்னு சொல்லி பிரித்து தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இன்னொரு மீனிங்கும் இந்த தேம்பாவணிக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி தேம்பாவணிக்கு இந்த 2 விதமாக பொருள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த தேம்பாவணி யாரை வச்சு இந்த தேம்பாவணி இந்த நூலை வந்து எழுதியிருக்கிறாரு வீரமாமுனிவர் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, கிறிஸ்துவோட வளர்ப்பு தந்தையான சூசையப்பர் அவரை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா யோசேப். ஸோ வந்து யோசேப் அப்படின்றவர் தான் கிறிஸ்துவோட வளர்ப்பு தந்தை தான் வந்து சூசையப்பர். ஸோ அவரோட ஒரிஜினல் நேம் வந்து யோசேப். அவர் இந்த யோசேப்பை தான் வந்து இன்னொரு நேமில் எப்படி சொல்கிறாங்கன்னா வளன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த யோசேப்பை தான் வந்து அவர் தான் வந்து பாட்டுடை தலைவனாக இந்த தேம்பாவணிக்கு வச்சு அந்த நூலை வந்து ஏற்றியிருப்பார் வீரமாமுனிவர். ஸோ இந்த இதுலேயும் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ பாட்டுடை தலைவனாக இந்த தேம்பாவணியில் யாரை வச்சு வீரமாமுனிவர் வந்து எழுதினார் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ சூசேப்பரும் கொடுக்கலாம், இல்லைனாட்டி யோசேப் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து ஒருத்தர் தான். அவர் யாருன்னு பார்த்தோன்னா கிறிஸ்துவோட வளர்ப்பு தந்தை. நெக்ஸ்ட்டு இந்த தேம்பாவணி வந்து எந்த ஆண்டு இயற்றியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 17ஆம் நூற்றாண்டில் வந்து வீரமாமுனிவர் வந்து எழுதியிருக்கிறாரு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நூலான தேம்பாவணி. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சதுரகராதி அப்படின்ற ஒரு நூல் வந்து எழுதியிருக்கிறாரு. ஸோ சதுரகராதி அப்படின்றது பார்த்தோன்னா அது அகராதினா டிக்ஷனரி அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். ஸோ அப்போ இந்த சதுரகராதி அப்படின்றது நூலில் வந்து தமிழ்லேயே முதலாக வந்து அகரமுதலி. ஸோ தமிழில் முதலாக வந்து அகரமுதலி நூல் வந்து எதுன்னு பார்த்தோன்னா இந்த சதுரகராதி தான். ஸோ இது வந்து எப்போ எழுதியிருக்கிறாருன்னு பார்த்தோன்னா 1732 வந்து வீரமாமுனிவர் வந்து எழுதியிருக்கிறாரு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ தமிழோட முதல் அகரமுதலியான நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. ஸோ அது எதுன்னு பார்த்தோன்னா சதுரகராதி தான். ஸோ வந்து அந்த டிக்ஷனரி தான் சதுரகராதி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ வேறு என்ன அகராதிகள்லாம் வந்து எழுதியிருக்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சில அகராதிகளை வந்து எழுதியிருக்காரு. தமிழ்லேருந்து லத்தீனோட அகராதி, அதே மாதிரி தமிழ்லேருந்து போர்ச்சுகீஸுக்கு வந்து அகராதி வந்து எழுதியிருக்காரு. மொத்தம் வந்து 4400 சொற்கள் வந்து எழுதியிருக்கிறாரு. ஸோ தமிழ்லேருந்து லத்தீன் டிக்ஷனரி, அதே மாதிரி தமிழ்லேருந்து போர்ச்சுகீஸ் டிக்ஷனரி. ஸோ இந்த மாதிரி அதில் மொத்தம் 4400 சொற்கள் வந்து இருக்கும். ஸோ அந்த டிக்ஷனரி வந்து எழுதியிருக்கிறாரு வீரமாமுனிவர். அதுக்கடுத்து பார்த்தோன்னா சிற்றிலக்கியங்கள் வந்து அது நிறையா எழுதியிருக்கிறாரு. அது என்னென்ன சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா திருக்காவலூர் கலம்பகம் அப்படின்ற சிற்றிலக்கியம் எழுதியிருக்கிறாரு. அடைக்கல நாயகி அம்மானை அப்படின்ற சிற்றிலக்கியம், அன்னை அழுங்கல் அந்தாதி அப்படின்ற சிற்றிலக்கியம், கித்தேரி அம்மாள் அம்மானை அப்படின்ற சிற்றிலக்கியம், கருணாகர பதிகம் அப்படின்ற சிற்றிலக்கியம், கண்ணாம்பாள் பதிகம் அப்படின்ற சிற்றிலக்கியம். இந்த இத்தனை சிற்றிலக்கியம் வந்து வீரமாமுனிவர் வந்து எழுதியிருக்கிறாரு. ஸோ இந்த சிற்றிலக்கியங்கள்லாம் வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து இந்த நாளில் எது வந்து வீரமாமுனிவர் எழுதாத சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கலாம், இல்லாட்டி எழுதின சிற்றிலக்கியம் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இலக்கண நூலும் வந்து எழுதியிருக்கிறாரு. ஸோ என்னென்ன இலக்கண நூல் வந்து எழுதியிருக்காருன்னு பார்த்தோன்னா தொன்னூல் விளக்கம் அப்படின்ற இலக்கண நூல் வந்து எழுதியிருக்காரு. இது வந்து இலக்கண நூல். ஸோ இந்த தொன்னூல் விளக்கத்தை இன்னொரு நேமில் ஸ்பெஷலாக எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு வந்து டினோட் பண்ணுறாங்க இந்த தொன்னூல் விளக்கம் அப்படின்ற நூலை. ஸோ இது வந்து இலக்கண நூலாக இருந்தாலும் இதில் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தோன்னா 5 இலக்கண நூலாக வந்து இந்த தொன்னூல் விளக்கம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் செந்தமிழ் இலக்கணம்ன்றது இதுவும் இலக்கண நூல். இது எதை பேஸ் பண்ணன்னு பார்த்தோன்னா எழுத்து தமிழை பேஸ் பண்ண இலக்கண நூல். அதுக்கடுத்து கொடுந்தமிழ் இலக்கணம். ஸோ கொடுந்தமிழ் இலக்கணம்ன்றதும் இலக்கண நூல். இது எதை பேஸ் பண்ணன்னு பார்த்தோன்னா பேச்சு தமிழை பேஸ் பண்ணது இந்த கொடுந்தமிழ் இலக்கணம். ஸோ இத்தனை 3 வகையான இலக்கண நூல் வந்து எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி உரைநடையும் வந்து எழுதியிருக்காரு. என்ன உரைநடை எழுதியிருக்காருன்னு பார்த்தோன்னா வேத விளக்கம் அப்படின்ற உரைநடை, வேதியர் ஒழுக்கம் உரைநடை, ஞானோபதேசம் உரைநடை, ஞான கண்ணாடி உரைநடை, வாமன் கதை உரைநடை. ஸோ இத்தனை உரைநடை வந்து வீரமாமுனிவர் வந்து எழுதியிருக்காரு. அடுத்து ஒரு நகைச்சுவை நூலும் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அந்த நகைச்சுவை நூல் வந்து ஹைலைட் பண்ணி சில கொஷின்ஸில் வந்து கேட்பாங்க. பரமார்த்த குருவின் கதை அப்படின்ற ஒரு நூல் வந்து இருக்குது. அந்த நூல் தான் என்னென்னு பார்த்தோன்னா நகைச்சுவை நூல். பரமார்த்த குருவின் கதை அப்படின்ற இந்த நூல் தான் வந்து நகைச்சுவை நூல். ஸோ அது எப்போ எழுதியிருக்காருன்னு பார்த்தோன்னா 1728 வந்து எழுதியிருக்காரு. ஸோ தமிழில் வந்த முதல் நகைச்சுவை நூல் வந்து இந்த பரமார்த்த குருவின் கதை தான் வந்து தமிழில் வந்து முதல் நகைச்சுவை நூல். இதை வந்து இன்னொரு நேமில் எப்படி சொல்லலாம்னா ஏளன நூல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இத்தனை வகையான நூல்கள் வந்து நம்ம வீரமாமுனிவர் வந்து எழுதியிருக்கிறாரு. ஸோ இதான் வந்து இவர் எழுதின நூல்கள். அதுக்கடுத்து என்னென்ன மொழிபெயர்ப்புகள்லாம் வந்து பண்ணியிருக்காரு வீரமாமுனிவர் அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ அவர் மொழிபெயர்ப்புகள்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு திருக்குறளில் வந்து அறம் பொருள் அப்படின்ற இந்த 2
பாலை மட்டும்தான் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. ஸோ அது எந்த மொழியில் மொழிபெயர்த்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியில் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாரு. ஸோ அது எந்த ஆண்டு மொழிபெயர்த்த ஆண்டு எதுன்னு பார்த்தோன்னா 1730 வந்து மொழிபெயர்த்திருக்காரு. அப்போ திருக்குறளில் 2 பால் தான், அறத்துப்பால் பொருட்பால் மட்டும்தான் வந்து லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது மொழிபெயர்த்த ஆண்டு வந்து 1730. அதுக்கப்புறம் நன்னூல் வந்து ஐரோப்பிய மொழியில் மொழிபெயர்த்திருக்காரு. தேவாரம் வந்து ஐரோப்பிய மொழி, ஆத்திச்சுடி வந்து ஐரோப்பிய மொழி, திருப்புகள் வந்து ஐரோப்பிய மொழி. ஸோ இந்த மாதிரி இத்தனை நூல்களை இந்த மொழிகள்லாம் வந்து மொழிபெயர்த்திருக்காரு வீரமாமுனிவர். ஸோ அதுக்கப்புறம் வீரமாமுனிவருக்குரிய சிறப்பு பெயர்கள்லாம் வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வீரமாமுனிவரோட சிறப்பு பெயர்கள்லாம் வந்து என்னென்ன இருக்குது, ஸ்பெஷல் நேம்ஸ் வந்து டைட்டில்ஸ்லாம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து தைரியநாதர் அப்படின்ற இந்த நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து மதுரை தமிழ் சங்கத்தை சேர்ந்தவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து என்னென்னா அவர் வந்து அந்த தைரியநாதன்ற பேரை வந்து வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லி வந்து மாற்றிக்கிறாரு. அதுக்கப்புறம் ராஜ ரிஷி அப்படின்னு சொல்லி மதுரை தமிழ் சங்கத்தை சேர்ந்தவங்க வந்து திருப்பி இன்னொரு நேம் ஸ்பெஷல் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செந்தமிழ் தேசிகர். ஸோ இந்த செந்தமிழ் தேசிகர் அப்படின்ற இந்த நேம் வந்து எப்போ வருதுன்னு பார்த்தோன்னா, இந்த தேம்பாவணியை வந்து ஏற்றனால இந்த பேர் வந்து அவருக்கு சிறப்பு பேராக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் அகராதியின் தந்தை, தமிழ் உரைநடையின் தந்தை, தத்துவ போதகர், சுவடி தேடும் சாமியார், இஸ்மத் சந்நியாசி. ஸோ இஸ்மத் சந்நியாசி அப்படின்ற இந்த ஸ்பெஷல் நேமை யார் கொடுத்துருப்பாங்க நம்ம வீரமாமுனிவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தா சாஹிப் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அது வந்து ஒரு பாரசீக சொல். ஸோ அந்த பாரசீகம்னா பர்ஷியன் சொல். ஸோ அந்த பர்ஷியன் லாங்குவேஜில் இந்த இஸ்மத் சந்நியாசி அப்படின்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா தூய துறவி அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். ஸோ அப்போ இஸ்மத் சந்நியாசி அப்படின்றது தூய துறவி. அது யார் அவர் கொடுத்துருப்பாருன்னு பார்த்தோன்னா சந்தா சாஹிப் தான் வந்து வீரமாமுனிவருக்கு வந்து இந்த ஸ்பெஷல் நேம் வந்து கொடுத்துருப்பாரு. அது வந்து ஒரு பாரசீக சொல். அதுக்கப்புறம் எல்லல் இலக்கிய வழிகாட்டி, ஒப்பிலக்கண வாயில், தொகுப்பு பணியின் வழிகாட்டி, வீர ஆதிய வேதியன், மலர்களின் தந்தை, தமிழ் சிறுகதையின் முன்னோடி, உரைநடை இலக்கிய முன்னோடி, மொழிபெயர்ப்பு துறையின் வழிகாட்டி. ஸோ இந்த மாதிரி பல ஸ்பெஷலான நேம்ஸ், இந்த சிறப்பு பெயர்கள் வந்து வீரமாமுனிவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவரோட சிறப்பு பெயர்கள். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ஸ் இப்போ பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ வீரமாமுனிவரோட முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக இப்போ கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து மட்டும் வந்து படிச்சுக்கிட்டாலே வந்து போதும். இதுலேருந்து தான் நிறையா கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்பாங்க. ஸோ இதுலேருந்து எப்படி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க, ஸோ வீரமாமுனிவர்லேருந்து எப்படி கொஷின்ஸ்லாம் நம்மளோட ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 இந்த தமிழ் கொஷின் பேப்பரில் எப்படி வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா வந்து புரியும். இப்போ பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட டிஎன்பிசியில் தமிழில் கேட்ட கொஷின்ஸ். ஸோ இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இஸ்மத் சந்நியாசி அப்படின்ற இந்த பட்டம் வந்து யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தோன்னா வீரமாமுனிவருக்கு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது யார் கொடுத்துருப்பாருன்னா சந்தா சாஹிப் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து ஸோ அதே மாதிரி இன்னொரு கொஷின்ஸ் வந்து அதே கொஷின் தான் கேட்டிருக்காங்க. இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இஸ்மத் சந்நியாசி அப்படின்ற இந்த பேர் வந்து இந்த பட்டம் வந்து யாருக்கு கொடுத்தாங்க, யாரால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ரெண்டுமே வந்து கேட்டிருக்காங்க. அப்போ யாரால் கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தோன்னா சந்தா சாஹிப்பால் வீரமாமுனிவருக்கு வந்து கொடுக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின், வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் யார் கூற்று. ஸோ இதில் இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, வீரமாமுனிவர் வந்து தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு சொல்லி யார் சொன்னது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா ராபி சேதுப்பிள்ளை தான் வந்து சொல்லின் செல்வரான ராபி சேதுப்பிள்ளை வந்து வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். புகழாரம் வந்து சூட்டியிருப்பார் வீரமாமுனிவருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார். ஸோ தேம்பாவணியில் வந்து பார்த்தோன்னா பாட்டுடை தலைவன் வந்து யார் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ தேம்பாவணியில் பாட்டுடை தலைவனாக யாரை வந்து வச்சுருந்தாங்க, கிறிஸ்துவோட வளர்ப்பு தந்தையான சூசையப்பரை வந்து வச்சுருந்தாங்க. இங்கே சூசையப்பர்ன்ற ஆப்ஷன் வந்து இல்லை. ரெண்டாவது என்ன அவரோட பேர், ஸோ ரெண்டாவது பேர் என்ன பார்த்தா யோசேப் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஸோ அது வந்து கொடுக்கல. மூணாவதாக வந்து ப்ராக்கெட்டில் வளன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாமே யாரை குறிப்பிடுது, சூசையப்பா தான் வந்து குறிப்பிடுது. ஸோ அப்போ இங்கே வளன் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த தேம்பாவணியின் பாட்டுடை தலைவனாக யாரை வந்து வச்சுருந்தாங்க, வளன் சொல்லி தான் வந்து அவரை தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதான் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழில் தோன்றிய முதல் அகராதியின் பெயர். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, தமிழில் தோன்றிய முதல் அகராதியோட பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ தமிழில் தோன்றிய முதல் அகராதியோட பேர் என்னது, சதுரகராதி தான் வந்து அந்த தமிழில் தோன்றிய முதல் அகராதி. ஸோ அது யார் எழுதுனது, வீரமாமுனிவர் வந்து எழுதியிருப்பார் இந்த சதுரகராதியை. நெக்ஸ்ட்டு,
ஜோசப் என்னும் பெயரின் தமிழாக்கம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஜோசப் என்னும் பெயரின் தமிழாக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஜோசப் அப்படின்றதுக்கு இன்னொரு நேம் நம்ம எப்படி சொல்லுவோம்னு பார்த்தோன்னா வளன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அதுதான் வந்து இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார்? ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஞான கண்ணாடின்ற இந்த சமய நூலை யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த நூலை வந்து யார் எழுதுனாங்கன்னு பார்த்தோன்னா வீரமாமுனிவர் வந்து எழுதியிருப்பார். அடுத்த கொஸ்டின், முதலாக சதுரகராதி என்னும் அகராதியை வெளியிட்டவர் யார்? ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, முதலாக சதுரகராதி என்னும் நூலை வந்து அகர முதலியை வந்து வெளியிட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ முதலாக சதுரகராதி என்னும் அகர முதலியை வந்து எழுதினவர் யாருன்னு பார்த்தோன்னா வீரமாமுனிவர் தான். அடுத்த கொஸ்டின், ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா பொறுத்துக்க மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியும் நம்மளுக்கு கொஷின்ஸில் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் வந்துருக்கு. அப்போ தொன்னூல் விளக்கம் அப்படின்ற இந்த நூலை வந்து யார் எழுதினான்னு பார்த்தோன்னா வீரமாமுனிவர் வந்து எழுதியிருப்பார். ஸோ மற்றவங்களுக்கு நம்மளுக்கு இன்னும் பார்க்கல. ஸோ வீரமாமுனிவரை பற்றி மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அப்போ தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர். ஸோ இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோவிங்லேயும் நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின், வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என புகழ்ந்தவர் யார்? ஸோ இந்த கொஸ்டின் வந்து கேட்டுறாங்க, வீரமாமுனிவர் வந்து தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு சொல்லி புகழ்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ யார் சொன்னன்னு பார்த்தோன்னா ராபி சேதுப்பிள்ளை வந்து சொல்லியிருப்பார். அடுத்த கொஸ்டின், கொன்ஸ்டான் என்னும் இத்தாலி மொழி சொல்லின் பொருள் யாது? ஸோ இது கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, கொன்ஸ்டான் அப்படின்ற அதாவது இத்தாலி மொழியோட சொல் பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்புறம் என்னென்னு பார்த்தோன்னா அஞ்சாதவன் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். ஸோ இதுதான் அந்த கான்ஸ்டன்டைன் அப்படின்ற இந்த இத்தாலி சொல்லுக்கு பொருள் வந்து என்ன பார்த்தோம், அஞ்சாமை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்ல. ஸோ அதுதான் வந்து அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், தேம்பாவணி பாட்டுடை தலைவன். ஸோ இந்த பார்த்தோன்னா தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் வந்து யார் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தேம்பாவணியோட பாட்டுடை தலைவன் யாருன்னு பார்த்தோன்னா சூசை மாமுனிவர் தான் வந்து தேம்பாவணியோட பாட்டுடை தலைவன். அடுத்து, வீரமாமுனிவர் இயற்றிய நூல். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, வீரமாமுனிவர் வந்து என்ன நூல் வந்து ஏற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன நூல் வந்து அவர் ஏற்றிருக்காருன்னு பார்த்தோன்னா தேம்பாவணி வந்து எழுதியிருக்காரு. அடுத்த கொஸ்டின், தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது? ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, தேம்பாவணியில் எத்தனை காண்டங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ தேம்பாவணியில் எத்தனை காண்டங்கள் இருக்குதுன்னு பார்த்தோன்னா 3 காண்டங்கள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அடுத்த கொஸ்டின், தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, தமிழில் வந்து சதுரகராதி என்னும் அகர முதலியை வந்து வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ யார் வந்து வெளியிட்டார்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் தான் வந்து அதை எழுதியிருப்பார் அந்த தமிழில் சதுரகராதியை. அடுத்து, ஸோ இது வந்து பார்த்தோன்னா மேட்ச் த ஃபாலோவிங் கொஸ்டின். ஸோ இதில் வந்து திருக்குறளை வந்து மொழிபெயர்த்துள்ள மேனாட்டு அறிஞர்கள் எந்த மொழியில் மொழிபெயர்த்துள்ளனர் என்பதை பொறுத்துக அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா வீரமாமுனிவர் வந்து திருக்குறளில் எந்த லாங்குவேஜில் மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அவர் எந்த லாங்குவேஜில் மொழிபெயர்த்தன்னு பார்த்தோன்னா லத்தீன் லாங்குவேஜில் தான் வந்து திருக்குறளை வந்து மொழிபெயர்த்து செஞ்சிருப்பார். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா 2 பால் தான் வந்து மாற்றிருப்பார், அறத்துப்பாலும் பொருட்பால் மட்டும்தான் வந்து மாற்றிருப்பார். ஸோ அப்போ இதுதான் வந்து லத்தீன், வீரமாமுனிவர் வந்து லத்தீன் லாங்குவேஜில் திருக்குறளை வந்து மொழிபெயர்த்திருந்தார். அடுத்த கொஸ்டின், வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி எது? ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, வீரமாமுனிவர் வந்து தொகுத்த அகராதி வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவர் தொகுத்த அகராதி எதுன்னு பார்த்தோன்னா சதுரகராதி. அடுத்த கொஸ்டின், திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தோன்னா திருக்குறளில் வந்து லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ லத்தீன் லாங்குவேஜில் யார் வந்து மொழிபெயர்த்தாங்கன்னு பார்த்தோன்னா வீரமாமுனிவர் தான் வந்து திருக்குறளில் லாட்டின் லாங்குவேஜில் வந்து மொழிபெயர்த்திருப்பார், டிரான்ஸ்லேட் வந்து பண்ணியிருப்பார். ஸோ அப்போ ஆப்ஷனே வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, தமிழில் வந்து எகர ஒகர வரிசையில் வந்து எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை வந்து கலைந்தவர் யார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ தமிழில் வந்து ஓ இதில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து அந்த புள்ளி வைக்கிறது இந்த பிரச்சனைகள்லாம் வந்து மாற்றி அந்த குழப்பங்கள் எல்லாத்தையும் வந்து மாற்றி அதை வந்து சீர்திருத்தம் செஞ்சவர் யாருன்னு பார்த்தோன்னா வீரமாமுனிவர் தான் வந்து சீர்திருத்தம் வந்து செஞ்சுருப்பார். அடுத்த கொஸ்டின், ஸோ பொறுத்துக இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் வந்து எந்த ஊரில் வந்து பிறந்தார் அப்படின்ற மாதிரி பொறுத்துக. ஸோ வந்து வீரமாமுனிவர் வந்து எந்த நாட்டில் வந்து பிறந்தார்னு பார்த்தோன்னா இத்தாலி நாட்டில் வந்து பிறந்திருப்பார். ஸோ அப்போ வந்து 4. அடுத்த கொஸ்டின், தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர். ஸோ இப்போ பார்த்த கொஸ்டின் தான், இதுவும் இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ் எழுத்துக்களில் வந்து இந்த எகர ஒகர வரிசையில் வந்து உள்ள பிரச்சனைகளை வந்து சீர்திருத்தம் செஞ்சவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்தோன்னா வீரமாமுனிவர். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, திருக்குறளில் வந்து அறத்துப்பால் பொருட்பால் இந்த 2 பால் மட்டும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவர் யாருன்னு பார்த்தோன்னா வீரமாமுனிவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பரமார்த்த குருகதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதியவர். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, பரமார்த்த குருகதை அப்படின்ற இந்த நகைச்சுவை நூலை யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது யார் எழுதுனான்னு பார்த்தோன்னா வீரமாமுனிவர் வந்து எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேம்பாவணி காவியத்தின் ஆசிரியர் யார்? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, தேம்பாவணி காப்பியத்தோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தேம்பாவணி அந்த காப்பியத்தை யார் எழுதுனான்னு பார்த்தோன்னா வீரமாமுனிவர் வந்து எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, வீரமாமுனிவர் வந்து தமிழ் எழுத்துக்களில் எவ்வடிவத்தை திருத்தி எழுதி சீர்திருத்தம் வந்து செஞ்சார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வீரமாமுனிவர் வந்து தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்களில் வந்து திருத்தி சீர்திருத்தம் செஞ்சான்னு பார்த்தோன்னா வரி வடிவத்தை தான் திருத்தி சீர்திருத்தம் வந்து செஞ்சிருப்பார். வரி வடிவம்னா இந்த மாதிரி ஏ இந்த புள்ளி, அதே மாதிரி ஓக்கு வந்து புள்ளி வச்சு அதை வந்து ஏ ஓ அப்படின்னு சொல்லி இந்த சீர்திருத்தத்தை வரி வடிவத்தில் வந்து சீர்திருத்தம் செஞ்சனால சீர்திருத்தம் செஞ்சவர் யாருன்னு பார்த்தோன்னா வீரமாமுனிவர். ஸோ அதுதான் வந்து இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த நூலை வந்து கிறிஸ்துவ சமயத்தவரோட கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவோம்னு பார்த்தோன்னா தேம்பாவணியை தான் வந்து சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து வீரமாமுனிவரை பற்றி இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நம்மளோட டிஎன்பிசியில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் சில 1-2 கொஷின்ஸ் வந்து பாடல்கள்லேருந்து வந்து கேட்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்ற ஒரு கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ பாடல் வச்சு இந்த மாதிரி தான் வந்து கேட்டிருப்பாங்க. பகைசெய் நெஞ்சமும் பற்றலும் ஒன்றுற என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல். ஸோ இந்த மாதிரி இந்த பாடல் வந்து கொடுத்து இந்த பாடல் வந்து இல்லாட்டி இந்த வரி வந்து எந்த நூலில் வந்து வரும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. ஸோ அது எதில் வந்திருக்குன்னு பார்த்தோன்னா தேம்பாவணியில் வந்து வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி பாடல் வரி கொடுத்து இது இந்த நூல் இந்த வரி வந்து எந்த நூலில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. ஸோ இது நம்ம வந்து ரொம்ப இதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்ல. அவரோட முக்கியமான லைஃப் டைம் ஸ்டோரியை பற்றி மட்டும் வந்து தெரிஞ்சுக்கிட்டா வந்து போதும். ஸோ அதில் தான் மெஜாரிட்டியான கொஷின்ஸ் நம்மளுக்கு வந்து வீரமாமுனிவர் அந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து ஃபுல்லாக வீரமாமுனிவர் பற்றி ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எப்படி கொஷின்ஸ் வந்து டிஎன்பிசியில் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து வீரமாமுனிவர் அவர் வந்து தமிழுக்கு எப்படி தொண்டு வந்து செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ஓவரால் ஐடியா இப்போ உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம தமிழ் எல்ஜிபிஎஸ் டெஸ்ட்டில் அடுத்த டாப்பிக்கோடு உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.